ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்தர்கள் சொல்றது மனைவிகளே புருஷருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல கீழ்ப்படிகிறது, புருஷர்களே மனைவியில் கிறிஸ்து சபை அன்பு கூர்ந்தது போல அன்பு கூறுகள்னு சொல்லியிருக்குது. அப்படியெல்லாம் செய்யறதற்கு தேவனிடத்திலிருந்து ஆவியானவர் மூலமாக ஒரு விசேஷமான ஆற்றல் நமக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் இதையெல்லாம் செய்யவே முடியாது. ஏன் ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை தரலன்னா நம்மளால இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்றேன். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்க முடியாது. அதாவது ஒருவர் அனுசரித்து ஒருவர் தங்களுக்கு மேலாக எண்ணி மற்றவரை தன்னை விட முக்கியமானவராக, அவருடைய தேவைகளை தங்களுடைய தேவைகளை காட்டிலும் முக்கியமாக எண்ணி இப்படியெல்லாம் ஏன் சாதாரணமாக இயற்கையாக வாழ்றதுக்கு அப்படி வரமாட்டேங்குது. ஏன் மனைவிகள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்தார்கள் சொன்னால் அது அவ்வளோ ஒரு கெட்ட காரியம் மாதிரி தோணுது, மனசு வரமாட்டேங்குது. ஏன் புருஷர்களே மனைவியில் அன்பு கூறுகள், கிறிஸ்து உயிரை கொடுத்து அன்பு கூர்ந்தது போல் அன்பு கூறுகள்னா இதெல்லாம் யார் செய்வா அப்படின்னு ஏன் வருது? ஏன் இயற்கையாக அந்த அன்பு அந்த கீழ்ப்படிதெல்லாம் வரமாட்டேங்குதுன்னா பாவம் நம்மளை கெடுத்து போட்டிருக்கிறது. பாவம் நம்மளை கெடுத்து போட்டதின் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா அது நம்மை சுயநலவாதிகளாக நமக்குன்னு வாழும்படியாக நம்முடைய நலனை பேணி பாதுகாத்து அதற்காக பாடுபட்டு நம்மையே நினைச்சு நம்மளையே பெருசா எண்ணி நம்மையே முதலாவது வைத்து அப்படி வாழும்படியாக பாவம் நம்மளை ஆக்கி விட்டது. ஆனா கடவுள் நம்ம அவருடைய சாயலில் சிருஷ்டித்திருக்கிறார். நாம் அவரை போல இருக்க வேண்டியவர்கள். அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய அன்பு கொடுக்கிற அன்பு, நம்மகிட்ட இருந்து பிடுங்கிற அன்பு கிடையாது. அவர் நமக்கு என்னத்தை கொடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு அன்பு, தம்மையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். அப்படிப்பட்ட அன்பு, அப்படிப்பட்ட சுவாபம் அவருக்கு. நமக்காக எதையும் செய்யணும்னு என்ன செய்யலான்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன், அன்பின் தேவன், அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள் நாம் அவரை போலவே இருக்க வேண்டியவர்கள். இன்னைக்கு பாவத்து நிமித்தமாக மாறிவிட்டோம். பாவம் நம்மளை எப்படி ஆக்கிடுச்சு? சுயநலக்காரர்களாக, செல்ஃப் சென்டர்டு பீப்புளாக, செல்ஃபிஷ் பீப்புளாக, தங்களுடைய நலத்தை நாடி அதை தேடி அதையே முதலாவதாக வைத்து நம்மையே மிக முக்கியமானவர்கள் என்று எண்ணி நமக்காகவே வாழுகிறவர்களாக வைத்து விட்டது. அதுதான் திருமண பிரச்சனையில முக்கியமான, திருமணத்தை முடியாததாக்குறது, திருமணத்தில் பிரிவினை ஏற்படுத்தி விவாகரத்து கொண்டு போய் 2 பேருக்குள்ள பிளவை உண்டு பண்ணி திருமணத்தை நாசமாக்குகிறது. இன்றைக்கு என்னன்னா இந்த பாவத்தின் மூலமாக உண்டான